தலையில அதனால சொல்லிட்டு டெலிவரிக்குள்ளே இந்த நாத்திரங்காய்லாம் பறித்து ஊறுகாய் போடலான்ட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மேலெலாம் நிறையா இருக்குது. வாட்டர் ஆப்பிள் சொன்னேன்ல, அது வருங்க இப்போ தான் வந்து கண்ணில் பிஞ்சே அமுட்டுருக்கு. இங்கே வருங்க குரங்கு. வாங்க உங்களுக்கு பழம் காட்டுறேன். ஆமாம், சமையலும் பயங்கரமாக இருக்கும், சாப்பிட்றது பயங்கரமாக இருக்கும். நட்டுங்க கஷ்டம். காய் பாருங்க, அதுக்குள்ள 2 இது பழுத்துருச்சு. அது எதோ காயம் பட்டுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நாச்சியாப்பேட்டைக்கு வந்துட்டோம். பாருங்க தண்ணி அடியில் கிடக்கு. தண்ணி மோட்ரு போடல, கரண்ட்டு காற்றடிக்கனால போயிட்டு வருது போல் கரண்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக சவுக்கல்ல, நிறையா வந்து இந்த லைன்லலாம் போய் அடிக்கும். அதனால் சொல்லிட்டு கரண்ட்டு போய் வருது போல். சரியான கரண்ட்டு இல்லை, கொஞ்சம் தான் கிடக்கு. அதனால் தண்ணி விடலை கிணத்துல. இன்றைக்கி வந்துட்டு வீடியோ போட வந்திருக்கோம். அத்தை தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளோட இன்னொரு சேனல் வேர்ல்டு மேன் குக்கிங்னு சமையல் சேனலு, எங்கள் வீட்டுக்காரது. அவர் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறார். என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம். இங்கே தான் வந்து நாங்கள் சமைப்போம். இங்கே சமைப்போம், இல்லைன்னா தென்னை மரம் அங்கே இருக்குல்ல, அங்கே சமைப்போம். இப்போ இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வீடியோவுக்கு. பயங்கரமான அருமையான சமையலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம் நத்தை. ஆமாம், 50 கிலோ நத்தை. இதுதான் வந்து சமைக்க போகிறோம். நம்ம சேனலை பற்றி தெரியும் உங்களுக்கு, சொன்னியா? அதில் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக தான் சமைப்போம். 1.5 மில்லியன் சத்துருப்பு இருக்காங்க அதில். ஃபுல்லாக சமையல் மட்டும்னாக்க வெறித்தனமாக உள்ளவங்க அதில் வாங்க. ஆமாம், சமையலும் பயங்கரமாக இருக்கும், சாப்பிட்றது பயங்கரமாக இருக்கும். நட்டுங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து ஏரியில் பிடிச்சி ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. ரொம்ப நல்லது நத்தை சாப்பிட்டா உடம்புக்கு. ஆனால் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த வெய்ய நாளில். அது ஃபுல்லாக கொட்டி இப்போ அலசணும், அதுதான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நல்லா காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல காற்று. தண்ணி இங்கே வர கரண்ட் இல்லாமல் வரல. அங்கே ஒரு பைப்பு இருக்குது கொல்லையில், தென்னை மரத்தில் காமிச்சு பார்த்தீங்களா, அங்கே தண்ணி வரும். அதனால் சொல்லிட்டு அங்கே போயிட்டு அத்தை பிடிச்சிட்டு வந்து ஊற்றுறாங்க தண்ணி. கரண்ட் எப்போ வரும்னு தெரியல. வாங்க அப்படியே போய் சித்துவை பார்த்துட்டு வரும். சித்துவை நான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அவன் வீட்டில் இருக்கான், மேய்ச்சிட்டு நிற்கிது கோழிலாம். நாத்திரங்காய்லாம் நல்லா காய்ப்பு சூப்பராக இருக்குது. அது ஒரு நாள் பறிச்சு இது நாத்திரங்காய் ஊறுகாய் போகணும். ஊறுகாய் தீர போகுது, நல்லா ஊறுகாய் போட்டாகணும். ஊறுகாய் முடிய போகுது, நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. அது ஒரு நாள் வீடியோலாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கார் அங்கே நிற்கிது. நம்ம நத்தை வந்து அதில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். உள்ளே வந்து மாமாவும் சித்துவும் இருக்காங்க. இந்த கரண்ட் இல்லாமல் படுத்துட்ருக்கான் உள்ள. ஃபேனை போடுன்ட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கார். சித்து ஹாய், என்ன பண்ணுற? ஃபோன் பார்க்குறியா? கரண்ட் இல்லைன்னு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு படுத்துருக்கான். மாமா தூங்குறாங்க. மாமா நைட்லாம் தண்ணி விட்டாங்களாம் சவுக்கைக்கு. ஏன்னா பகலில் கரண்ட் இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நைட்டில் விட்டுருக்காரு. அதனால் சொல்லிட்டு தூங்குறாரு மாமா. படுத்து நல்லா தூங்குறாரு. ஆடு குட்டிலாம் படுத்துருக்கு. ஓடாது நில்லு. அத்தை இன்னும் கட்டி போடல, கூப்பிட்டு போவாங்க மேய்ச்சலுக்கு. எல்லாம் உள்ளே வெயிட்டிங்கில் இருக்காங்க. மணி இப்போ காலை 10 மணி தான். 11 மணிக்கு மேலே கூப்பிட்டு போவாங்க எல்லாத்தையும். எல்லாம் சாப்பிட்டுருக்கு. சித்து செம்ம ஜாலியாக குளிச்சுட்ருக்கான். வெயில் இன்றைக்கி செம்ம வெயில். நேற்று பயங்கர வெயில், இன்றைக்கி நல்ல வெயிலே. அதனால் நல்லா குளிச்சுட்ருக்கான். நல்லா இந்த தண்ணியில் உட்காரவும் காற்றுக்கு நல்லா குளிர்து போல். அப்பப்போ குளிர்துன்ட்டுருக்கான். இப்போ தான் மோட்ரு கரண்ட் வந்துச்சு.
அதனால் சவுக்கு கொல்லைக்கு வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு. அப்புறம் சரி குளிக்கணும்னாங்கன்னா அதனால் குளிக்க வச்சாச்சு. குளிரெல்லாம் குளி. நாய்க்கு ஒரே குஷி தான் தண்ணி ஒன்றா ஓடுது. சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நடுவில் வந்து குளிக்கணும்னு சொல்லி ரொம்ப அழுக. சரி ஏதாவது குளிப்பாட்டலான்னு சொல்லிட்டு குளிக்க வச்சாச்சு. தண்ணியை பார்த்துட்டா போதும், சித்துவை கையிலே பிடிக்க முடியாது. இப்போ அடுத்து வந்து சமையலுக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். சரி யோகா வந்து ஸ்கூல் போயிட்டான், அதனால் சித்து மட்டும் நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி. நாங்கள் வீடியோ எடுக்கணுன்றதுனால. நல்லாக்கா 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 தலைய 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 நல்லாக்கா நல்லா ஜில்லு. இவன் மேலே நல்லா ஜில்லுன்னு இருக்கு. என்ஜாய் பண்ணுறான். ஸோ தண்ணி வந்து இங்கே நிறையாவே இருக்கும். 2 பைப்லேயும் ஓடிட்டுருக்கு தண்ணி. 2மே இப்போ சவுக்கு கொல்லைக்கு தான் ஓடிட்டுருக்கு. இது 12 மணிக்கு வரும் கரண்ட்டு, திரும்ப 6 மணிக்கு போயிடும் மோட்ரு கரண்ட்டு. அப்புறம் திரும்ப வந்து நைட்டு 10 மணிக்கு வரும். அந்த மாதிரி ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி விடுவாங்க. இது என்ன, இது விவசாய கரண்ட் அப்படி தான் இருக்கும். தண்ணி பிடி தண்ணி இதுதான் தண்ணி வீட்டுக்கு பிடிக்கிறாங்க குடிக்க. ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறியா? ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோ, குளிப்பாட்டுற மாதிரி. பின்னாடி உதற போகிறோம். தொட்டிலி கூட உட்காரான்னா உட்கார மாட்டேன்றான், பயப்படுறான். இது எதுவும் ரொம்ப ஆழமாக இருக்குன்னு நினச்சி பயப்படுறான். ஆனால் ஆழம்லாம் கிடையாது, இவ்வளோதான் இருக்குது ஆழம். இதில் உட்காரான்னா உட்கார மாட்டேன்றான். ஏன் உள்ளே உட்காந்தானே சூத்த உட்காருடா, உள்ளே உட்காரு, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் உள்ள. என்ன குளிப்பாட்டி விட்டுருவான் போல இருக்கு. நீ விழுந்துருவா சித்து, உள்ளே இறங்கிக்கோ. உள்ளே மூழ்கிடுன்ற ஒரு பயம். அந்த மாதிரி பயம் இருக்கிறது நல்லது தான். என்ன பிள்ளைங்க அப்புறம் ரொம்ப ஆழமாக இறங்கிறதுக்கு ஈஸியாக யோசிக்காமல் இறங்கிடுவாங்க நம்ம ஆள் இல்லாத போது. ஸோ இந்த மாதிரி பயப்படுறது நல்லது தான். சரி போதுமா, சரி விளையாடு, அம்மாவுக்கு வேலை இருக்குது. கறியை வேக வச்சு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. மிதமான தீயில் வந்துட்டுருக்கு. நேரம் வெந்திருக்கும், போய் எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து மோட்ரு ஓடி என்னோட சின்ன பையன் சித்தார்த்த அபிமன்யு தான் குளிச்சுட்டு இருக்கான் பாருங்க. ஒரு ஹாய் சொல்லு சித்தார்த்த. ஒரு அங்கே பார்த்து சொல்லு, இல்லைன்னா ஹாய் சொல்லனா உள்ளார போட்டுருவோம். அங்கே பாரு, அங்கே பார்த்து ஒரு ஹாய் சொல்லு. ஹாய், அங்கே பாரு, ஹாய். ஓகே, போய்ட்டுமா, பாய். மரத்துலேருந்து பறித்து இளநீர் இருந்தது, சூப்பராக இருக்குது. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு குடிக்கலாம், செம்ம டேஸ்ட். இளநீர் வந்து குரங்கு பறித்து போட்டுருச்சு, அதனால் ஃபுல்லாக உரிச்சு வச்சிச்சு, நம்ம ஈஸியாக வெட்டியாச்சு. நீங்கள் குடிச்சிருங்க, எனக்கு போதும். எனக்கு போதும், நீ குடிங்க, எனக்கு போதும். நல்லா இருக்கு. இதுலேயே அரை சொம்பு தண்ணி இருக்குது, செம்ம டேஸ்ட். தேங்காய் வந்து அரை தேங்காய், இது அரை தேங்காவாக இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட். நல்லா பதமாக பார்த்து தான் பிச்சு போடுறது குரங்கலாம். வந்துட்டான், இரு அம்மா வரேன் அப்படின்னு இல்லை. நான் குளிச்சு முடிச்சிட்டாரு. அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. வரேன் இதோ வந்துட்டேன்.
செருப்பு வேற இல்லை. போ 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 தூக்க முடியாது என்னால். நாங்கள் வீட்டு போகிறோம். ம் வா. நம்ம கோழிங்க எல்லாம் இங்கே தான் மேய்ஞ்சிட்ருக்கு. இது நம்மள்ட்ட வந்துட்டு ஒரு எப்படியும் ஒரு 30-40 கோழி இருக்குது. அதில் கருங்கோழியும் இருக்குது. அது கருங்கோழி வந்து நாங்கள் சும்மா கறிக்காக வாங்கினோம். ஆனால் அது கொல்ல மனசு இல்லை. அது முட்டை போட மாதிரி இருந்ததுனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அது இப்போ முட்டை போட்டு நிறையா குஞ்சு பொரிச்சிருக்கு. நிறையா அதுக்கு ஒரு 2 கோழி நிற்கிதுனால கருங்கோழி நம்ம வீட்டில் இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுமாதிரி நாட்டு சேவல் இருக்குது, நாட்டு கோழி இருக்குது. சண்டை போட்டுக்குது ஒரு சண்டை போட்டுக்குது சேவல். மாடு கன்று இங்கே தான் மேயுது. இன்னும் சாயங்காலம் கொண்டு போய் தான் அத்தை வந்து கொட்டாயில் கட்டுவாங்க. அது மட்டும் எல்லாம் இங்கே தான் மேயும். தழையெல்லாம் இங்கே தான் உடச்சி போடுவாங்க. அடுத்தது வந்துட்டு வேலை, ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன முக்கியமான வேலை அது என்னென்னா, இப்போ நம்மள்ட்ட ஊறுகாய் வந்து தீர்ந்து போச்சு. கொஞ்சம் தான் இருக்குது ஸ்டாக்கு, முடிய போகுது. அதனால் சொல்லிட்டு டெலிவரிக்குள்ளே இந்த நாத்திரங்காய்லாம் பறித்து ஊறுகாய் போடலான்ட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மேலெலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வயிற்று தாங்க முடியாமல் மரமே கீழே தொங்குது பாருங்கள். கிளையெல்லாம் கீழே தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது இந்த ஓரத்தில். அப்புறம் மேலே நிறையா இருக்குது. எல்லாத்தையும் அளக்க போட்டு அறுத்து எல்லாத்தையும் உப்பு போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு ஊறுகாய் தாளிக்கணும். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க நாத்துறாங்க ஊறுகாய். அதனால் சரி டெலிவரிக்கு முன்னாடி செஞ்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 15 நாளைக்கு 10 நாளைக்கு தாங்கும். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்துக்கலாம். அதனால தான் நம்மள்ட்ட மாதம் தொட்டதுமே வந்துருச்சு. மாதம் வந்து நம்ம வந்து காய் வந்து தாளிச்சிட்ருக்கோம் ஊறுகாய். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்ருக்கோம். மாதம் நம்மளுக்கு ஓடிடும். ரொம்ப அதிகமாகலாம் செய்ய மாட்டோம். லிமிட்டாக நம்மளுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்களோ அந்த அளவுக்கு செஞ்சு முடிச்சிடுவோம். எப்படி மாதம் ஒரு 50 கிலோ கிட்ட வந்து நாங்கள் வந்து ஊறுகாய் போட்டு வச்சிடுறது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எப்படியோ ஒரு 50 கிலோவுக்கு மேலே தான் காய், நிறைய காய்ப்பு இருக்குது. இப்போ தண்ணி நேரம் ஓடிட்டுருக்காங்க மோட்ரு தண்ணி, அதனால் சொல்லிட்டு நிறைய காய் இருக்குது. அடுத்தது இன்னொன்று வந்து ரொம்ப நாளாக ஒரு செடி ஒரு மரம் மேலே கண்ணாக இருக்கேன் ரொம்ப நாளாக. அது என்ன மரன்றது காட்டுறவாங்க. நம்மளுடைய மந்தா வாழை எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். ஒரு வாழைக்காய் போதும் போல் இருக்குது ஒரு ஃபேமிலிக்கு வச்சு போட. பெருசாக இருக்குது. எல்லாம் என் நேரமும் தண்ணி நீர் ஓட்டத்துலே பழுத்துருச்சா? ஆமாம் பழுத்துருச்சு. 2 பழம் பழுத்துருச்சு. அது இனிப்பாக இருக்குமோ வச்சு போட்டா? நேந்திர பழம் மாதிரி இருக்குமோ வச்சு போட்டா? காய் அதுக்குள்ள 2 இது பழுத்துருச்சு. அது எதோ காயம் பட்டதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து குரங்கு வந்து இது பறிக்கிறதுக்குள்ளே நம்ம பறித்து பச்சி போட்டுடணும். சூப்பராக இருக்கும் பறித்து போட்டோம்னா. நல்லா செம்மையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி குழந்த பிறந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ப்ராடக்ட் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கத்தாழை. இது சிவப்பு கலரில் இருக்கும் உள்ளே உடைச்சா. ஸோ இது வந்துட்டு குழந்த பிறந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இது இப்போ உடைக்க வேண்டாம். இது வந்து சிவப்பு கத்தாழையில் வந்து நாங்கள் சோப்பு பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ நேச்சுரலாக ஒரு ஆர்கானிக்கான ஒரு நல்ல சோப்பு. கடையில் வாங்குகிற சோப்பை விட நம்மளே யூஸ் பண்ணோம்னா நல்லது. ஸோ நல்லா சோப்பு ரெடி பண்ணலான்ட்டு இருக்கோம். அது ஒரு வேலை இருக்குது. ஸோ எல்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே நான் ஊறுகாய் போட்டுருவேன். டெலிவரிக்கு முன்னாடி ஊறுகாய் போட்டுடணும். ஸோ அது ஒரு வேலை தான். இது நாத்திரம் கீழே விழுந்துருச்சு. இது தண்ணி விடாமல் காஞ்சி போய் கிடக்கு. தண்ணி விடலை போடணும். ஏன்னா சவுக்கைக்கு தண்ணி போடுறதுனால இன்னும் கொல்லைக்கு தண்ணி விடலைங்க. இனிமேல் தான் தண்ணி விடுவாங்க. அதேமாதிரி சுண்டைக்காயெலாம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது சுண்டைக்காய் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு சுண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்கும். வாட்டர் ஆப்பிள் சொன்னேன்ல, அது வருங்க இப்போ தான் வந்து கண்ணில் பிஞ்சே அமுட்டுருக்கு. இங்கே வருங்க குரங்குங்க வந்து பிச்சு தின்னுடுது. அதுங்க கண்ணில் அமுடாமல் இப்போ தான் கிடச்சிருக்கு பிஞ்சு. இதுதான் பிஞ்சு. வாங்க உங்களுக்கு பழம் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும். இது பேர் வாட்டர் ஆப்பிள். இந்த பாருங்க இதுதான் வந்து வாட்டர் ஆப்பிள். இப்படி தான் இருக்கும். முந்திரி பழம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதான் இது வந்து ஏதோ ஒன்று கொறிச்சு வச்சுருக்கு. அணிலாக தான் இருக்கும். ஸோ இன்னும் பழமாவில் போல் இருக்குது. இன்னும் பழமாவில், ஆனால் தான் அணில் விட்டு வச்சுருக்கு. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாரு 3 பிஞ்சு இருக்குது. அது இன்னும் ஒரு வாரத்தில் அது பழமாயிடும். சாப்பிட்லாம். அது பழமாயிடும் சாப்பிட்லாம் இன்னும் ஒரு வாரத்தில். இதோ இங்கெல்லாம் இருக்குது நிறையா. இது குரங்கு கண்ணில் மட்டும் அம்பிடாமல் இருந்துச்சுன்னா போதும். இதோலாம் இருக்குது பாருங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெயில் நாளுக்கு சாப்பிடலாம் வாட்டர் ஆப்பிள்.
நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சாப்பிடலாமா நீ? ஆப்பிள் மாதிரியே இருக்கு நம்மளுடைய ஆப்பிள் சூப்பராக இருக்கு. நல்லா இனிப்பாக இருக்கு, வெயிட்டாக புளிப்பா நல்லா இருக்கு. நல்லா வந்துட்டு செங்காயாக இருக்கு. கொய்யாக்காய் சூப்பராக இருக்கு பாருங்க. ஆமாம், நாட்டுக்காய் சூப்பராக இருக்குது. எந்த ஒரு உரம் எதுவும் போடாமல் சும்மா அதுவாக வளர்ந்துட்டுருக்கு தண்ணி ஓடுற தண்ணியில். முருங்கைக்காய் பாருங்க இங்கே. ஆமாம், அடுப்பு வேற எரிதானு தெரியல வேற. என்னோட பெரிய காட்டு வீடியோ எடுக்கிறியா? பெரியத்தை வராங்க, பெரிய மாமியார், அதாவது எங்கள் அத்தையோட அக்கா, அவங்க கூட பிறந்தவங்க. அவங்க வராங்க. நான் வந்திருக்கேன்னு சொன்னேன், அதனால் பார்க்கறதுக்கு வராங்க. வாங்கத்த. வாங்கத்த, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கீங்களா? நானும் பையலுக்கு ஸ்கூல் இருந்ததா வந்து அர்ஜென்ட் செஞ்சுட்டு ஓடுறது. அவன் வேற வந்துடுவேன். தூங்கிட்டு இருப்பான். உட்காந்துருக்கானா? தூங்கலையா பண்ணும்? சரி, ஆளை காணும். தூங்கிட்டான்னு நினச்சேன். இல்லை இல்லை, ஓடிட்டு இருக்குல்ல. கடைசியாக வந்து மல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதான். மத்தக்கறி வந்து அருமையாக சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாச்சியார்பேட்டைக்கே போயிட்டு வந்தாச்சு. வீடியோ நல்லபடியாக முடிஞ்சுது. சமையல் வீடியோலாம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெருசாக காட்ட முடியல. நாங்கள் அங்கே சுற்றி கொள்ளையெல்லாம் வேலை இருந்தது, சுற்றியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ரொம்ப ரிலாக்ஸாக சூப்பராக போச்சு. கொஞ்சம் வெயில் தான் அதிகம், ஆனால் நாங்கள் நிழலில் தான் அதிகமாக வீடியோ போட்டோம். ஓகே, அப்படியே ஜாலியாக போச்சு. வீடியோ போடணுன்னா நாங்கள் அப்படி தான் அடிக்கடி வந்து ஒரு வாரம் ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி போவோம் ஊருக்கு. அப்புறம் பசங்களுக்கு லீவ் விட்டாலும் அந்த மாதிரி போவோம். இங்கே அரியலூரில் மழை வர மாதிரி இருக்குது, காட்டுறப்ப. ஃபேக்ட்ரி பாருங்கள், புகை போகுது. பார்த்தீங்களா வான கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. ஏன்னா அந்த எல்னினோன்னு ஒரு பாதிப்பு இருக்குது இல்லையா, அது வந்து அரியலூருக்கு உண்டுன்னு சொன்னாங்க. அந்த எல்னினோ பாதிப்பு அது வந்து மழை வராதான், வறட்சி அதிகமாகுமா அந்த பாதிப்பால். ஸோ அதனால் சொல்லிட்டு இங்கே மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் மழை வர மாட்டேங்குது. நல்லபடியாக முடிஞ்சது. விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம். போயிட்டு யோகா வேறு ஸ்கூல்லேருந்து வந்துடுவான், அவனை அழைக்கணும். ஸோ இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.